Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 981 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கின்னு அப்படியே முக்குன்னு முக்கி முணங்கி கடைசியில பயங்கரமா ஒரு பிளான் சொல்றேன்னு மேப்பெல்லாம் வச்சு சொன்னால அவன் பேசுறது எல்லாத்தையுமே சைலண்டா எல்லாரும் கேட்டவனே எப்படி என் பிளான் சூப்பரா மாசா அப்படி இப்படின்னு ஆர்வத்தோட கேட்பான். குருன்னு லுக் விட்டுட்டு டெஞ்சரோ கேட்பான் பாருங்க ஒரு கேள்வி. எல்லாமே சூப்பர் கின்னு, பிளான் இங்க எனக்கு தெரிய நீங்க எல்லாருமே கிறுக்குத்தனமா பண்ணுவீங்கன்னு. நீ வேணா காஞ்சிரோவை ஏமாத்த இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்ப, இப்ப நிஜமான பிளானை எங்க கிட்ட சொல்லு, அப்பந்தானே நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும்னு கேட்டவனே கின்னுக்கு தூக்கி வாரி போடுது. எது நிஜமான பிளானா, அதுக்கு நான் எங்கடா போவேன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கின்ன பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க. பின்ன பிளானுங்கிற பேர்ல மொக்கையா ஒண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தான்னா, பின்னாடி பக்கம் போணுமாமா, அவன் உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பானா, தலையில ஒரே போடா போடணுமாமா, அதோட அவன் செத்துருவானாமா, இவங்க வின் பண்ணிடுவாங்களாம். இது ஒரு ஐடியா, ஒழுங்கா உண்மையான பிளான சொல்லுன்னு குறுன்னு லுக் விட்டோன்னே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பெல்லாம் என்ன சொல்லுவான், இன் கேஸ் எனிமி மட்டும் இவங்க உள்ள வரதா பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட மெயின் போக்கஸே அகசாயா சாமுராய்ஸை கொல்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த மூணு குரூப்போட கேப்டன்ஸ் ஸ்டார் ஹேட், யூஸ்டஸ் கிட், லா, இவங்க மூணு பேர்த்தையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆமான்னு எல்லாம் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தி சொல்லுவான், இவன் என்னதான் பிளான் மேல பிளான்னு அடுக்கடுக்கா செங்கல் மாதிரி அடிக்கிட்டே போனாலும் இவங்க கூட இப்ப ரெண்டு மூலகட்ட முட்டா பழுக இருக்கானுங்க. அவனுங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் கிண்டுனாலும் சரி ஒண்ணுமே வேலைக்காகாது. நீங்க பேக் டோர்னு சொன்னாலும் அவனுக்கு ஃப்ரண்ட் டோர்ல தான் போவானுங்க, ஃப்ரண்ட் டோர்னு சொன்னாலும் அவனுக்கு ஃப்ரண்ட் டோர்ல தான் போறானுங்க. அப்படிப்பட்ட புத்திசாலிங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எப்படியும் இவங்களை ஸ்டாப் பண்றதுக்காக கைடோ டன்னா ஆளுகளை இறக்குவான். அப்படிங்கும்போது மொத்த பேருமே ஃப்ரண்ட் சைடு தான் வருவாங்க. அப்பங்கும்போது சுத்தி இருக்க மவுண்டன் பாத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பிளான் பண்ணபடி அந்த ரூட்லயே போய் காலி பண்ணிடலாமே. ஆனா லா என்ன சொல்லுவான், அந்த வழியா போனாலுமே டெஃபினட்டா யாரா இருந்தாலும் அழிஞ்சிருவாங்கம்மா. ஆக்சுவலா சண்டை போட்டு சாகிறது தான் இவங்களோட பிளானே. சோ சாகிறத பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அதுக்காக பிளானை சக்சீட் பண்ணாம சாகிறது சரிப்பட்டு வராது இல்ல. அப்ப அகசாயா மெம்பர்ஸ் என்னதான் பண்ணணும்னு கேட்டா இவங்க தண்ணியில இருந்துகிட்டே தான் அட்டாக் பண்ணணும். சரி, அப்படி பண்ணாலுமே கடல் என்ன நார்மலாவா இருக்குது, கண்ணா பின்னான்னு கொந்தளிச்சுட்டு இருக்குது. இவங்க பண்ற எல்லா அட்டாக்கையுமே அது பிளாக் பண்ணிடும்னு கேட்டா அதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அண்டர் வாட்டர் வழியா போலாமா. அதாவது அவனோட பிளான் என்னன்னா, இந்த ஐலாண்டை சுத்தி இவங்க போகணும். ரெண்டு பக்கமும் வேர்ல் பூல் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அண்டர் வாட்டர்ல போகும்போது பெருசா எஃபெக்ட் இருக்காதுன்னு வைங்க. அப்படி அவங்க பேக் சைட்ல போய் அங்கதான் லாவோட பவரை யூஸ் பண்ணணும். அவனாலதான் ரூமை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியுமே. ஆனா அங்கேயும் பஞ்சாயத்து இருக்குது. நிறைய பேர்லாம் அந்த மாதிரி போக முடியாது. நம்ம கின்ன அந்த மாதிரி அவங்க கூட போயிட்டான்னா அப்புறம் இந்த கூட்டத்தை யாரு மெயின்டைன் பண்றது, அதுதான் பெரிய தலைவலி. அந்த வேலையை தான் டெஞ்சிரோ பாத்துக்கிறான். அவன் மவுண்டன் ரூட் வழியா பேக் சைடு வந்து சேருவானாமா. அதுக்காக அவன் தனியா போக முடியாது. சோ கூட ரைசோ, கவமட்சு, டாக் ஸ்டோம், ஒக்கிகு, நம்ம அஷுரா டோஜி இவங்க எல்லாம் அந்த மவுண்டன் பாத் வழியா போறாங்க. உடனே அப்படியே கின்னு சமாளிப்பான். பிளான் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என் பிளானும் அதுல நல்லபடியா அப்ளை ஆயிருச்சு. இனி நல்லபடியா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான உடனே ரைசோ அப்படியே லுக் விடுவான். ஐயோ வண்டியா திட்டுவான் போலேன்னு. ஏதாச்சும் சொல்லணுமாப்பா சொல்லு அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லாமா. சரின்ட்டு இப்போ ஒனிகேஷிமாக்கு போற வழியில ஒரு கேட்டு மாதிரி ஒன்ன பார்த்தாங்கல்ல. அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பீரங்கிய வச்சுட்டு எக்கச்சக்க பேரு சுடுற காண்டி ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. எசகு புசக்கா யாராச்சும் வந்தாலும் சரி, பெர்மிஷன் இல்லாம யாரு வந்தாலும் சரி, ஏன் தெரியாம தப்பி தவறி கால் தடிக்கி அந்த வழியா வந்துட்டாலும் சரி, அப்படியே மொத்த பாடியையும் ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆக்கிடுவானுங்க. ஆனா அதை பார்த்தலாம் நம்ம பயிலுக்கு கவலை இல்லை. ஜோரோலாம் அவனுங்க சாப்பிடுற சரக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்குதே அப்படின்னு அதைத்தான் எய்ம் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவனுக்கு ஆயுதத்தை கண்டுக்கிற மாதிரி இல்ல. லூஃபி எல்லாம் வழியில எது இருந்தாலும் சரி அட்டி தூக்கிட்டு போயினே இருக்கணுமா. சஞ்சய் பாத்தீங்களா யார் ரெண்டு பேத்துக்கு சேஃப்டியா நின்றுட்டு இருக்கான்னு. குஷிம்பு மொத்தத்துல கைடோவா காலி பண்ணுன்னு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடமே கொஞ்சம் பனிமூட்டமா இருந்ததுனாலையும் இவனுங்க பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு இருந்ததுனாலையும் மலைய கப்பல் வரத லேட்டா தான் நோட் பண்ணிருப்பானுங்க. வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சும்மா டம்மு டிம்முன்னு போட்டு பொல்லந்து கட்டுவானுங்க. இவங்களும் ரைட்டுக்கா லெப்டுக்கான்னு மறு எஸ்கேப் ஆகி போயினே தான் இருப்பாங்க. வண்டியை ஓட்டுறது யாரு, ஐ மீன் கப்பலை ஓட்டுறது யாரு, நம்ம ஜிம்பையாச்சே. தண்ணியிலேயே ட்ரிஃப்ட் அடிப்பான், அப்படி ரொட்டேஷனை போடுவான். மொத்தத்துல தண்ணியில எனிமீஸுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான். எப்படியோ போயிட்டு இருந்தா அவனுக்கு சுடுற ஃபோர்ஸுக்கு அல பேக் சைட்ல இவங்களை தள்ள ஆரம்பிச்சிடும். பட்டா டேமேஜ் பல்லனா பேக் சைட்ல போகணும், அது இன்னும் டேஞ்சர். அதனால ஆங்கரை அழகா அந்த கேட்ல போட்டு லாக் பண்ணிட்டு கப்பல் அப்படியே சைட்ல கொண்டு போவான். எப்படி கப்பல் சைடு வேஸ்ல போய் யாருமே பார்த்தது இல்ல. மெயினா நம்மளுங்க எப்படி இவங்க சைட்ல கண்ணா பின்னான்னு போன உடனே அவனுங்களால எய்ம் பண்ணி சுட முடியல. ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா தானே சுடுவானுங்க. அதாவது அந்த பீரங்கி வந்து
வந்து ஸ்ட்ரைட்டா தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. சோ அப்படித்தான் சுட்டாகணும், திருப்பி எல்லாம் சுட முடியாது. ஆயுதம் தயாரிக்கிற கைடோ இப்படி ஒரு கேவலமான வெப்பன்ஸை வச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமி பார்த்துட்டு சாப் நல்லா ஓட்டுனீங்கோ, ஆனா அடுத்த டைம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஓட்டுங்கோ, கப்பல்ல மனுஷங்களும் இருக்கோன்னு. ஓகே ஓகே ஒன்னும் கவலைப்படாதீங்கன்ட்டு லூஃபி கிட்ட அந்த கன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண சொல்லுவான். ஏன்னா இப்போ அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி வர சந்ததிகள் பின்னாடி வர கப்பல்கள் ஃப்ரீயா வருவாங்க. அவ்வளவுதானே, அடிச்சு நவுத்துறதா நம்ம பயிலுக்கு கை வந்த கலையாச்சே. சோ 3 பேருமே களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க வரக்கூடாது, வரதுக்குள்ள சுடுங்களே, அட்டாக் பண்ணுங்களே, அப்படி பண்ணுங்களே, இப்படி பண்ணுங்களேன்னு அந்த கைடோட ஆளுகளும் என்னென்னமோ முக்கி பார்த்துட்டானுங்க. ஒன்னும் நடக்கல. அதுவும் பிரித்தெடுப்பாங்க. அந்த டைம் பெரிய சைஸ்ல ஒரு கெட்டாமாடு மாதிரி ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுவான். அவனெல்லாம் ஒரே அடி கம் பிஸ்டல்னு தெறிக்க விட்டுட்டான். பெரிய சைஸ் பீரங்கி ஊத்திச்சு, பெரிய சைஸ் மனுஷனும் கவுத்துட்டான். இனி சின்ன சைஸ் கன்னை வச்சு சுட வேண்டியதானே, அதைத்தான் ட்ரை பண்ணுவானுங்க. அந்த அறிவு கட்ட அறிவாளிகளுக்கு தெரியல பீரங்கியே ஒர்க் அவுட் ஆகாத நம்மளுக்கு கிட்ட கன்னு வேலை செய்யாதுன்னு. ஜோரோ களத்துல இறங்குவான். 2 ஸ்வாட் ஸ்டைல்ல ஹாக் வேவ்னு ஒரே போர்டு, கன்னெல்லாம் பண்ணு மாதிரி செதறிடும். அடுத்து நம்ம ப்ரூக்க காட்டுவாங்க. அவனை பாத்தீங்கன்னா மொத்தமா ரவுண்டு கட்டிட்டானுங்க. ப்ரூக்கு கிட்ட எல்லாம் அந்த மாதிரி போலாமா, அவன் ஒவ்வொரு டைமும் வித்தியாசமா வச்சு சம்பவம் பண்ணுவான். இந்த டைம் சோல் சாலிடுன்னு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் உரைய வச்சிருவான். நம்ம ரோபின் தான் பயங்கர ஹைலைட். பெரிய சைஸ் காலை உருவாக்கி ஏதோ கரப்பாம்பூச்சியை மிதிச்சு கொள்ற மாதிரி அனிமல் பைரட்ஸை போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். அதை பார்க்கும் போதே தெரியுது அனிமல்ஸுக்கெல்லாம் அவ்வளவுதான்டா மரியாதை, சாவுங்கடா கொய்யாலையிலான்னு. சஞ்சி அதை பீஸ்ஃபுல்லா நின்று ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அடடா அதை பார்த்துட்டு ஒருத்தன் காட்டு கத்துவான். ஏண்டா இங்க என்ன சோவாடா நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இருடா இன்னைக்கு உன்னை எங்கேயே காலி பண்றேன்ட்டு ஒரே போடுவான். ஆனா சஞ்சி பாத்தீங்கன்னா கேஷுவலா திரும்புவான். ஒரு பதட்டம் இல்ல, பயம் இல்ல, ஒன்னும் இல்ல. அந்த ஃப்ளோலயே ஒரு கேஷுவல் மிதி. அவன் முந்தா நேத்து சாப்பிட்ட சோறு கொண்டு வெளியில வந்துருச்சு. ஹவு லார்ஜ் ஸ்டமக் கெபாசிட்டி நோ. அடுத்து பிராங்கி அவன் ஸ்டைல்ல குமுறு எடுத்துட்டு இருப்பான். இப்படியே எல்லாருமே பொலந்து கட்டிட்டு இருப்பாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, இவங்க 3 பேரும் சாந்தி தியேட்டர்ல படத்தை ஓசியில எட்டி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியுது நம்ம ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும்னு. இப்ப என்ன மேட்டர்னா ஆளுங்க இன்னும் குப்பை மாதிரி வந்துகிட்டே இருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனா என்ட்ரன்ஸுக்கே இன்னும் போய் சேரல, அதுக்குள்ளேயே இத்தனை பேர் வரானுங்க. போனா என்ன ஆகுமோ, லூஃபி வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் அடிக்க போவான். சரி, இந்த சண்டையில இப்போதைக்கு நம்மளுக்கு மட்டும்தான் இறங்கி தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து மத்த டீம் எல்லாம் வந்து எப்படி தட்டி பிரிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.